பௌர்ணமி நாளை முன்னிட்டு திருவிளக்கு சுமங்கலி பூஜை 751 பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே திருமலைராய சமுத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கதிர்காமேஸ்வரி சமேத கதிர்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி பௌர்ணமி நாளை முன்னிட்டு சிவன் கோவில் வளாகத்தில் திருவிளக்கு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. சூப்பர் பாய்ஸ் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்த திருவிளக்கு சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது. இந்த திருவிளக்கு பூஜையில் திருமலைராய சமுத்திரம், மேட்டுப்பட்டி, உப்புப்பட்டி, சூளைப்பட்டி, சேங்கைத்தோப்பு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலிருந்து 751 பெண்கள் கலந்து கொண்டனர். மழை வேண்டி விவசாயம் செழிக்க, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்கள் நலமோடு வளமோடு நோயின்றி வாழ வேண்டும் மற்றும் உலக நன்மைக்காக வேண்டிக் கொண்டு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க, அதனைத் தொடர்ந்து பெண்களும் மந்திரங்களை சொல்லி விளக்கேற்றினார்கள். திருவிளக்கு சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை பொருட்களுக்கு தேவையான அனைத்தையும் சூப்பர் பாய்ஸ் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் வழங்கப்பட்டது. திருவிளக்கு சுமங்கலி பூஜை பார்ப்பதற்கு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பூஜை முடிந்தவுடன் கதிர்காமேஸ்வரிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அனைவரும் தரிசனம் பெற்று சென்றனர். அனைவரையும் கண்கவரும் வகையில் திருவிளக்கு பூஜை நடத்த இடத்திற்கு எதிரே உள்ள ஊரணியை சுற்றிலும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.